வணக்கம் உறவுகளே. இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முற்றவழி பகுதியில் தான் நிற்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே 3 நாள் கொண்ட ஒரு பர்த்டே கண்காட்சி நடைபெற போகுது. நடைபெற்று கொண்டு இருக்குது. நேற்று தினம் தான் ஆரம்பித்தது. இன்றைக்கு 2ஆம் நாள். 23, 24, 25 இந்த 3 நாளும் இங்கே நடக்க போகுது. இங்கே வந்திருக்கிற முழுக்க என்னென்ன விடயங்கள் இருக்கான்னு சொல்லி இந்த காணொலியில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ரவுண்ட் ஆஃப் போர்ட். நாங்கள் உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போகணும். டிக்கெட் எவ்வளோ வரீங்களப்பா? இப்போ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம். 200 ரூபா. உள்ளுக்கு போவோம். இதுதான் பிரதான நுழைவாயில். ஜப்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபேர் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. உள்ளுக்கு போவோம். இங்கால பக்கம் டயர் போட்டிருக்கணும், காட்சிப்படுத்திருக்கணும். இங்கே நிறைய வாகனங்கள் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் வாகனம் இருக்குது. இங்கே வாகனங்கள், அதாவது மோட்டார் பைக் வாகனங்கள் இங்கே காட்சிப்படுத்தினீங்க. உழவு இயந்திரங்கள், எலக்ட்ரிக் கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் வாகனங்கள் இங்கே இருக்குது. பெரிய பஸ், ரிவோண்ட் கார் உண்டு. எலக்ட்ரிக் காரானா? என்ன விலை? 61 லட்சம். பேட்டரிக்கு என்ன மாதிரி வரும்? 1 லட்சம் கிலோமீட்டர். 5 சீட்டரோட வருது. 250 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகலாம். ஒரு சார்ஜில் 250 போகலாம். அதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏற்றணும்? சார்ஜ் வீட்டில் 8 ஹவர் 9 மணிக்கால ஃபாஸ்ட் சார்ஜிங் 40 நிமிஷத்தில் 50 நிமிஷம் சார்ஜ் பண்ணுவோம். 50 நிமிஷத்தில் சார்ஜ் ஆயிரும். அப்படியா? 50 வீதம் ஏறிடும். ஆனால் சார்ஜ் ஏறதுக்கு 9 மணிக்கு கிளம்பணும். அது வீட்டில் 2% ஹீல்ஸில் மாதிரியான சார்ஜ் பண்ணுற வசதி. நல்லா தானே இருக்குது கார். இந்த கார் என்ன விலையாண்ணா? இந்த கார் வந்து 60 லட்சம். 60 லட்சம். இதுவும் அதே மாதிரி தான். அதை எடுத்து போட்டு 5000 போடுறீங்க. அது எடுக்கலையே. முடிஞ்சோட சொல்லியிருப்பானே பையனே. தொடக்கத்தில் ஒரு 5-6 போன அப்படி கொடுத்துட்டு விளம்பரப்படுத்திட்டு இப்போ இந்த எல்லாரும் தேடி வரையணும் தானே. அதான் ஓ அது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அங்காலே இருக்கு. இங்கே இருக்குது. பேக்காட்டில் சுப்பிட சொன்னாங்க. அங்கே சண்டை நிற்குது. சொன்னா அது கண்ணு டிக்கெட் போட்டு வந்து சிரமது. அதை பார்த்தா வந்து சிரமது. என்ன மீடியா எனவே
எல்லாமே இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு நிறுவனம் ஒன்று 5000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதா நேற்று தினம் விளம்பரங்களில் காட்சிப்படுத்தினவ. அதை நம்பி நான் மட்டும் இல்லை, அங்கே வேறு நிறைய பேர் வந்திருந்தவ. ஆனால் எல்லோருமே ஏமாற்றோட்டத்தோடு தான் போய்கொண்டிருக்கணும். ஸ்டாக் முடிஞ்சுதான். சரி பாப்போம். அப்படியே எஞ்சால் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் காட்சிப்படுத்திருக்கணும். அந்த காரே முருகா நாங்கள் உள்ளுக்கு இருக்க போய் பார்ப்போம். டிமோ கார் தான் காட்சிப்படுத்திருக்கணும். இந்த கார் 1,39,00,000. இந்த கார் ஒரு 89 லட்சம். பரவாயில்ல, இது கொஞ்சம் பரவாயில்ல. நம்மளை வேண்டக்கூடிய மாதிரியான விலை தான். இது 1,24,00,000 இந்த கார். இந்த கார் 1,11,00,000. இல்லத்தரசிகள் வந்துட்டு வேறு ரகமா சமைப்பாங்க. அதனை தாண்டி இல்லத்தரசிகள் தெரிவு செய்கின்ற ஒரு நிறுவனத்துடைய தயாரிப்புகள் சிபியினுடைய சேராக வந்துட்டு அதிகமான இல்லத்தரசை வந்துட்டு தெரிவு செய்யறாங்க. நாங்கள் அப்படியே இஞ்சால கார் பார்த்துட்டோம். இஞ்சால இருக்கிறது பிரிண்ட் அடிக்கிற மிஷின்கள். இப்போ யாழ்ப்பாணத்தில் அநேகமான இடங்கள் பிரிண்ட் அடிக்கிற இடங்கள் குறைவாக இருக்குது. அந்த பிரிண்ட் அடிக்கிற மிஷின் எல்லாம் இப்போ காட்சிப்படுத்திருக்கணும். அதே மாதிரி பார்ப்போமே. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மிஷின் உண்டு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேவிட் பீரிஸ் அந்த கம்பெனியின் கார்கள் காட்சிப்படுத்திருக்கிற கார்கள், மோட்டார் பைக்குகள். ஹவேல் பல்சர், NS Pro 5,00,000 பயணம். $4,62,000. அங்கே ஆட்டோ நிற்குது.
இது 23 லட்சம் ஆட்டோ. இந்த பைக் இப்போ தான் ஒரு 2 நாள் இருக்கும் அறிமுகமாகி 3,42,000. சரி, நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ள போகிறேன். இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். பாய்.